படத்துல தான் மனுஷன் அப்படி, நிஜத்துல சொக்க தங்கம். ஆனந்தராஜ் பத்தி நெறைய பேருக்கு தெரியாத தகவல்கள். சினிமாவுல வில்லனா நடிச்சிட்டு வந்தாலும், நடிகர் ஆனந்தராஜ் நிஜ வாழ்க்கையில ஒரு ஹீரோவா வாழ்ந்துட்டு வராரு. யூனியன் பிரதேசமான புதுவையில பிறந்து வளர்ந்தவர் தான் நடிகர் ஆனந்தராஜ். இவரோட அப்பா சிவில் சர்ஜன். இவரோட அம்மா மகாலட்சுமி தெலுங்கு சினிமாவுல பின்னணி பாடகியா இருந்தவங்க. 50வது அப்புறம் 60வது காலகட்டங்கள்ல பல பாடல்கள பாடி பிரபலமானவங்க. ஆனந்த்ராஜ் ஸ்கூல் படிப்ப முடிச்சதுக்கு பின்னாடி போலீஸ் ஆஃபீசர் ஆகணும் அப்படின்னு அவரோட அப்பா ஆசைப்பட்டாலும், ஆனந்த்ராஜுக்கு அதுல துளியும் விருப்பம் இல்ல. சினிமா மேல இருக்கக்கூடிய ஆர்வம் காரணமா எம்ஜிஆர் அரசு திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்துல சேர்ந்து சினிமா பத்தி படிச்சாரு. அப்ப அவர் கூட படிச்சவர் தான் கன்னட நடிகர் சிவராஜ்குமார். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா தனக்கு வாய்ப்புகள் குவியும் அப்படின்னு நினைச்சவருக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சுச்சு. பல இடங்கள்ல நடிக்க முயற்சி பண்ணதுக்கு பின்னாடி ஒருவர் வாழும் ஆலயம் படத்துல நடிக்கக்கூடிய வாய்ப்பு ஆனந்தராஜுக்கு கிடைச்சது. இயக்குனர் சண்முக பிரியன் இயக்கத்துல சிவகுமார், பிரபு, ரகுமான், அம்பிகா, செந்தில் மாதிரியான பல பேர் இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல நடிச்சதுக்கு பின்னாடி அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் குவிஞ்சுது. சினிமாவுல அறிமுகமானப்பவே ஒரே வருஷத்துல தாய் மேல் ஆணை, ஜீவா, என் தங்கச்சி படிச்சவ, செந்தூர பூவே, பாட்டி சொல்லை தட்டாதே, காளிரசன் அப்படின்னு 7 படங்கள்ல நடிச்சாரு. அதுவும் இளம் வில்லன் அப்படின்னா பல இயக்குனர்கள் இவர தான் தேர்வு செஞ்சாங்க. சில திரைப்படங்கள்ல ஆனந்தராஜ் ஹீரோவா கூட நடிச்சிருக்காரு. ஒரு காலத்துல முன்னணி வில்லனா கொடிகட்டி பறந்த ஆனந்தராஜ் இப்பெல்லாம் குணச்சித்திர ரோல்கள்லயும் காமெடி கதாபாத்திரங்களையும் தான் நடிச்சிட்டு வராரு. பாட்ஷா, ஏழுமலை, சூரியவம்சம் மாதிரியான படங்கள் அவருக்கு டர்னிங் பாயிண்டா அமைஞ்சது. ஏழுமலை படத்துல அவர் பேசக்கூடிய டயலாக் இன்னைக்கும் ட்ரெண்டிங்ல இருக்கு. சினிமாவுல இவர் வில்லனா நடிக்கிறதால இவர பல ரசிகர்கள் கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்காரு. ஒரு சில ரசிகர்கள் இவர நேர்ல கூட திட்டின சம்பவங்கள் நடந்திருக்கு. அதே மாதிரி படத்துக்காக புகைப்பிடிக்கிறது, மது, மாது அப்படின்னெல்லாம் கெட்ட பழக்கங்கள் இவருக்கு இருக்கிறது மாதிரி ரொம்பவுமே நேர்த்தியா நடிப்பாரு. ஆனா நிஜ வாழ்க்கையில எந்த கெட்ட பழக்கமும் இவருக்கு கிடையாதாம். இத பத்தி ஆனந்த்ராஜ் சமீபத்துல சொல்லும்போது, ஏராளமான படங்கள்ல மோசமான ரோல்கள்ல நான் நடிச்சிருக்கேன். ஆனா நிஜ வாழ்க்கையில சிகரெட், சரக்கு அப்படின்னு எந்த கெட்ட பழக்கமும் எனக்கு கிடையாது. அப்படி எந்த கெட்ட பழக்கமும் எனக்கு இல்லாததால தான் நான் இன்னைக்கு வரைக்கும் ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனந்த்ராஜ்.